பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து அவர் பவனி வருகிற ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் உலகம் முழுவதும் ஆதி முதல் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இரட்சகருடைய வெளிப்பட்ட ஒரு நாள். அதை நாம் இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் நாம் தியானித்து நாம் ஜெபம் பண்ணி இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். வேத வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது ஒரு பகுதியை படிச்சிடலாம். அந்த சம்பவம் பகுதியை லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 38 வரைக்கும் ஒரு ரீடிங் பண்ணிடலாம், படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபத்த போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி வராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. எல்லாரும் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது ஒரு உன்னதமான ஒரு நாள், உன்னதமான ஒரு நிகழ்ச்சி இது. அவர் சொல்கிறார், இவ்வளோ நாள் அப்படியே பிசாசுகளை துரத்தி நோய்களை நீக்கி தேவராஜ்யத்தை பற்றி அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வந்தார். ஆனால் இப்போ திடீர்னு சொல்கிறாரு, நீங்கள் போங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க. அங்கே மனுஷரில் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாங்க. அவிழ்க்கும்போது இது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்கள். உடனே அதை விட்டுருவாங்க. நீங்கள் அதை அழைத்து கொண்டு என்னிடத்தில் வாங்க என்று இயேசு சொல்லி அனுப்பினார். அதே மாதிரியே அவர்கள் போய் அந்த கழுதை குட்டியை கண்டு அதை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆரோன் மோசேயினுடைய பிரமாணத்துக்கு அங்கே ஆசாரியர். இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் முக்கியஸ்தர், புதிய உடன்படிக்கையினுடைய ஆசாரியர். பாருங்கள், இங்கே அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வரணும். அவருக்காக ஆதி முதல் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த ஒரு குட்டியாகும். அது மனுஷரில் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி. அதை நீங்கள் என்னிடத்தில் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது ஆண்டவருக்காகவே அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி எல்லா சர்ச்சிலையும் இந்த கழுதை குட்டியை பற்றி ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. கழுதைன்னு சொன்னால் குட்டி செவத்து பக்கமாக நிற்கும். ஆனால் அதற்கு இன்றைக்கி ஒரு வாழ்வு வந்தது பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகள், அந்த மாதிரி கழுதை இல்லை. இது கோவேரி கழுதை. கோவேரி கழுதைன்னா நம்ம ஊரில் இருக்கிற குதிரையை விட ரொம்ப மேன்மையானது, விலையேறப்பெற்றது, ரொம்ப மதிப்புள்ளது. பேர் தான் கழுதை. கழுதைனா நமக்கு கழுதைனா ஒரு மதிப்பில்லாத ஒரு பொருள் மாதிரி நாம் பேசி பழகிட்டோம். கழுதை அப்படின்னு பேசி பழகிட்டோம். ஆனால் கழுதைன்னா அங்கே ரொம்ப உயர்ந்தது. அது ராஜாக்கள் ஏறி பயணம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வாகனம் அது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்படும் போது இந்த கோவேரி கழுதின் மேலே தான் ஏறி, சும்மா கழுதுன்னு சொன்னால் அசிங்கமாக இருக்குது, கோவேரி கழுதின் மேலே ஏறி தான் என்ன செய்வாங்க, பவனி வருவார். அவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து
ராஜ்யத்தை ஆளும் ராஜாவாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு பொறுப்பெடுத்துக் கொள்வார். அது மாதிரி தான் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கி எருசலேமில் என்ன நடக்குது? பட்டாபிஷேகம் நடக்குது, ராஜாபிஷேகம் நடக்குது. அவர் மேன்மைப்படுத்தப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மனுஷரில் ஒருவரும் ஏறியிராத அந்த கழுதை கொடுக்கப்பட்டது. அவர் ஏறினார். முதலாவது வஸ்திரங்களை அதன் மேலே விரித்து இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள். அப்புறம் வழியிலே நிறைய பேர் தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி இயேசு ராஜா ஏறி வரும் அந்த கோபெரி கழுதைக்கு முன்பாக தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். மரக்கிளைகளை வெட்டி அதையெல்லாம் பரப்பி விட்டாங்க. இயேசு அதன் மேலே பச்சை பசுமையாய் அதில் நடந்து வரும்படியாக. அப்புறம் எல்லாரும் தங்கள் கைகளிலே குருத்தோடைகளை பிடித்து கொண்டு அவருக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா என்று, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா என்று அவரை பாடி அவரை மகிழ்ந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகள், ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது. இடி முழக்கம் போன்ற ஒரு சம்பவம் அது. எங்கே நடக்குது? எருசலேமில் நடக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? எருசலேமில் நடக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு இது நடக்கணும். முதல்ல நமக்கு ஒரு ராஜா வரணும். அவர் என்ன செய்யணும்? அபிஷேகம் பெற்று அவர் இந்த மாதிரி கனப்படுத்தப்பட்டு உலகமறிய அவர் ராஜா என்று அறியப்பட வேண்டும். அந்த பெரிய பேரிடி சத்தம், பயங்கர ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்டு எருசலேமில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் விழித்து எழும்பி ஓடி வராங்க. என்னது, எங்கே இவ்வளோ பெரிய சத்தம், என்னென்று வராங்க. பார்க்கும்போது இங்கே இயேசு பவனி கொண்டிருக்கிறார். யார் இவர்னு கேட்குறாங்க. எருசலேம் மக்களுக்கு என்னன்னு தெரியல. அப்போ சோத்திரம், இவர்தான் நாசரேத் ஊரிலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசி என்று அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பரவாயில்ல, அதுக்காகவும் அவர்கள் மிகவும் பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும், பெரிய கனம் அவருக்கு செலுத்த வேண்டும். ஆமாம், ஏன்னு சொன்னால் உபாகமம் 18 இல்லை 15 வசனத்தை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமேன். அங்கேயே சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டிலேயே மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறாரு, என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்கள் சகோதரரிலிருந்து ஒருவரை எழுப்புவார். அந்த தீர்க்கதரிசிக்கு நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் அங்கே கட்டளையிட்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யூதர்களை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு யார் பெருசு? மோசே தான் பெருசு. எங்களுக்கு மோசே பெருசு. மோசேயோடு கர்த்தர் பேசினார் என்று நாங்கள் அறிவோம். ஆகவே எங்களுக்கு மோசே தான் பெருசு. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இயேசுவை குறித்து மோசேயே சொல்லியிருக்கிறாரு, என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை அவர் உங்கள் சகோதரர்களிலிருந்து அவர் தோன்ற பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். இவர் யார்? இவர் நாசரேத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசியானவர் அப்படின்னு சொன்னாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு எருசலேமில் பவனி வர்றார். அந்த மலையின் மேல் இருந்து அவர் எருசலேமை பார்க்குறாரு. எருசலேமில் இன்னும் வெகு ஜனங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணா தூங்குறாரு, காய்பா தூங்குறாரு, ஆசாரிய சங்கம் தூங்குது, வேதபாரர்கள் தூங்குறாங்க, பரிசேயர்கள் தூங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பாராட்டுகளில் சம்பந்தமில்லாதவர்கள் போல இந்த இயேசுவை துதிக்கிறதிலே, அவரை போற்றுவதிலே, அவருக்கு கனம் செலுத்துவதிலே சம்பந்தமில்லாத ஜனங்களாக அவர்களெல்லாம் எருசலேமுடைய தலைநகரத்தினுடைய தலைவர்கள், கோயில் தலைவர்கள் எல்லாம், பக்திமான்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாமர மக்கள், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பாலகருடைய வாயிலே நீ துதியை உண்டு பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறபடி இது நடந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே பாலகர்கள், தேசத்திலே படிப்பறிவில்லாதவர்கள், குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய பாமர மக்களுக்கு இவர் யார் என்று தெரிந்துவிட்டது. அவர்கள் இவரை எடுத்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் உயர்ந்த மக்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள், பக்திமான்கள்,
அதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் அந்த சங்கத்தார் யாருமே என்ன செய்யலை, இயேசுவை எதிர்கொண்டு வரவே இல்லை. அதை பார்த்து தான் இயேசு என்ன செய்கிறாரு, எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 41 வாசிக்கிறோம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பாருங்க, இயேசு எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். எதனால்? அவர் சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாது போனபடியால், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போயிட்டியே என்று சொல்லுகிறார். என்ன நடக்கும்? உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு உன்னை எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறார். தேவாலயத்தை சுற்றிலும் தேவனுடைய ஆசாரியர்கள் கூட்டம் அங்கே இருக்குது. அவங்கள பார்த்து சொல்கிறார், அங்கிருந்தால் யாருமே வரல. ஒரு தேவகுமாரன் வருகிறார், ஒரு தேவ ஊழியர், தீர்க்கதரிசி, தேவாதி தேவனுடைய பிரஜை, தேவாதி தேவனை மனித உருவம் எடுத்து வருகிறார். அவரை அறியவில்லை, அவரை எதிர்கொண்டு வந்து அவர்களை வரவேற்கவில்லை, அவருக்குரிய அந்த கணத்தை அவர்கள் செய்யவில்லை. அவர் பிதாவாகிய தேவனால் கனப்படுத்தப்பட்டு அவருக்காகவே பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணின மனுஷரில் ஒருவரும் ஏறியிராத கோவேறு கழுதின் மேல் அவர் ஏறி அவர் எருசலேமையில் அவர் பவனி வருகிறார். பாலகர் வாயிலே துதி உண்டாகி இருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் அவரை பாடி துதித்து அவர்களை ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் சோத்ராதில் அவர் களி கூர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு கட்டத்தில் ஒரு சில பரிசேயர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்கள் அவரை ஆரவரித்து அவரை பாடி மகிழ்ந்து கொண்டிருந்த போது, அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை துதித்து கொண்டிருந்த பொழுது, இயேசுவே இதையெல்லாம் நீர் கேட்கிறீரா, நீர் இவர்களை அடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஏன் எதுக்கு அடக்கணும்? கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறீங்க, காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறீங்க. இந்த பாலகர் வாயிலே தேவன் துதியை உண்டு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் கூப்பிடலை. இந்த ஜனங்களும் கூப்பிடலைனாலும் இங்கே இருக்கிற கல்லுகள் கூட கூப்பிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், இந்த கல்லுகள் கூட கூப்பிடும். ஏனென்றால் எருசலேமே உன்னை சந்திக்க வந்திருக்கிறவர் மகா பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உன்னை சந்திக்க வந்திருக்கிறவர் மகா பெரியவர், மகா உன்னதரமானவர், மகா பெரியவர். ஆமாம், உனக்கு அவரை பற்றி தெரியவில்லையே என்று சொன்னார். இந்த காலை வேளையில் கூட ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிற மாதிரி வந்திருக்கலாம், அல்லது ஏதோ இன்றைக்கு ஓசன்னா குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலான்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இன்னும் கூட கொஞ்சம் உங்கள் கண்களை விரித்து அவர் யாருன்னு பாருங்கள். யார் காட்டுவா நமக்கு? பைபிள் தான் நமக்கு காட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் யார் என்று யார் தான் காட்டி கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர், வேதம் தான் நமக்கு அவரை பற்றி நமக்கு வெளிச்சம் காட்டும். ஆகவே இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாய் அவரை போய் நாம் தியானிக்கலாம். இந்த குருத்தோலை ஞாயிறில் அவரை குறித்து ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதை படிப்போமா? சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இங்கே எப்படி பார்க்குறோமோ இந்த நிகழ்ச்சி அப்படியே எத்தனையோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சகரியா என்னும் தீர்க்கதரிசி இந்த சம்பவத்தை குறித்து அங்கே எழுதி வச்சிருக்கிறார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இது எழுதப்பட்டது இந்த தீர்க்க தரிசனம். இப்போ அது நடக்குது.
நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு நடந்து முடிஞ்சு இப்போ 2000 வருஷம் ஆகிப்போச்சு. அருமையான 2026 நாம் இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்குது. அவருடைய வார்த்தை, வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் அவருடைய வாயின் வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு உறுப்பு என்ன செய்யாது? ஒளியவே ஒளியாது. எல்லாமே நிறைவேறுது. அதுதான் இன்றைக்கி இங்கே பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சகரியா சொன்ன இந்த வசனம், இவர் யார், எதுக்காக இவர் வராரு அப்படின்னு சொன்னால், ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக அவர் வருகிறார், காப்பாற்றுவதற்காக வருகிறார். இவர் வருவார் என்ற செய்தி எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இந்த செய்தி தொடங்குது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதியங்காலை நசுக்குவாய் என்றார். கன்னிமரியாள் ஸ்திரீ, அவளுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வரப்போகிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் ஸ்திரீயின் வித்து. ஆகவே சாத்தானே, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதியங்காலை நசுக்குவாய். அவர் உன்னுடைய தலையவே நசுக்குவார், நீ அவர் குதியங்காலை நசுக்குவாய். குதியங்காலை நசுக்குனா வேதனை உண்டாகும், சாவு வராது. பிசாசுக்கு தெரியாது இவரை எங்கே பிடிச்சி எங்கே கொன்னா இவர் சுத்தமாக சாவாருன்னு பிசாசுக்கு தெரியல. அதனால் என்ன செய்கிறான்? வேதனை கொடுக்கிறான், குதியங்காலை நசுக்குகிறான். அவருக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் வேதனை கொடுக்கிறான். அதுதான் பிசாசு, நசுக்குகிறான் இயேசுவை. ஆனால் இயேசுவோ சரியாய் இந்த சம்பவத்தின் மூலமாய் பிசாசினுடைய தலையவே நசுக்குகிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவர் உன் தலையை நசுக்கி போடுவார் அப்படின்னு அன்றைக்கே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். முதலாவது அவர் வருவார், அவர் பிசாசே உன் தலையை நசுக்குவார். அந்த சம்பவம் தான், அதை நடப்பிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கூர்ந்து இங்கே கவனிக்க வேண்டும். ஆகவே சகரியா 9:9 நாம் வாசித்தோம், சியோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயும் இருக்கிறார். இதுதான் தீர்க்க தரிசனம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கலாம், பிரைட்னஸ் பண்ணி இயேசுவை பார்க்கலாம். பாருங்க, சோத்திரம். சியோன் குமார்த்தியே நீ மிகவும் கலிகூறு என்று சொல்லப்படுகிறது. முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்த பகுதி மத்தேயு 21:1-11, அப்புறம் மார்க்கு 11:1-11, லூக்கா 19:28-38, அப்புறம் யோவான் 12:12-16. ஆகவே சுவிசேஷ புஸ்தகங்கள் 4 புஸ்தகங்களுமே இந்த சம்பவத்தை, இந்த சகரியா 9:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை 4 புஸ்தகத்திலுமே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சரிங்க. இப்போ சகரியா 9:9 அவர் சொல்லுகிறார், சியோன் குமார்த்தியே நீ மிகவும் கலிகூறு, சியோன் குமார்த்தியே நீ மிகவும் கலிகூறு என்று சொல்லுகிறார். ஏன் சியோன் குமார்த்தி கலிகூறணும்? சியோன் என்பது என்ன என்றால் தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பர்வதத்தில் யாருமே போக முடியாது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உலாவக்கூடிய, அவருடைய சன்னிதானத்தில் வாழக்கூடிய ஒரு தெய்வீக பிள்ளைகளாக தேவன் தெரிந்து பிரித்தெடுத்த ஒரு சந்ததிக்கு பேர் தான் சியோன். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நான் உங்களுக்குள்ளே தங்கி உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். அதான் சியோன் வாசிகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு விசேஷித்த கிருபை பெற்றவர்கள் தான் சியோன் குமார்த்திகள். ஆகவே சியோன் குமார்த்தி மிகவும் கலிகூற வேண்டும். அதான் இங்கே இயேசு வராரு, உன்னை ரட்சிக்கிற ஒருத்தர் வராருன்னு சொன்னால் என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்டிருக்கிற சியோன் குமார்த்தி
இனிமே எனக்கு விடிவு காலம் வரப்போகுது, இனிமே எனக்கு ரட்சிப்பு வரப்போகுது, எனக்கு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. ஏன் என்றால் என்னை ரட்சிக்க என் ராஜா வந்து விட்டார். அல்லேலூயா, என் ஆண்டவர் வந்து விட்டார். இதான் சியோன் குமாரத்திக்கு கலிகூறுதல் வரணும். ஆகவே எருசலேமில் ஒரு பெரிய ராஜா வராரு, அவரை சியோன் குமாரத்தி கலிகூற வேண்டும். ஆகவே அங்கே இருக்கிற அண்ணா காய்பாய் ஆசாரிய சங்கம் அவரை வாழ்த்தவில்லை, துதிக்க வரவில்லை என்றாலும் கூட அங்கே பாமர மக்கள், ஏழைகள், அவரால் அற்புதங்களை பெற்றவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள், அவருடைய வார்த்தையினாலே கலிகூர்ந்தவர்கள் கோடி பேர், அல்லேலூயா சொல்லுவோமா, லட்சம் பேர், அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க? இயேசுவுக்கு மகிமை செலுத்தி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோன் குமார்த்தியினுடைய கலிகூறுதல் அங்கே உண்டாயிருந்துச்சு. இதை குறித்து இன்னும் கூட கொஞ்சம் பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் நாம் படிக்கலாமா? உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சு போலவும், வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும், முற்றறிக்கை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சோத்திரம். இங்கே பாருங்கள், சியோன் குமாரத்தி எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அங்கிருந்தே நம்ம பார்க்கலாம். அங்கே ஆதி ஆகமத்திலேயே இருந்தே இந்த பாவம் எப்போ உள்ளே பூந்துச்சோ அப்புறம் தான் என்ன செய்தது? ஜனங்க வந்து தேவனற்றவர்களாய் நொறுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஆபிரகாம் என்ற ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாய் தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கி அவர்கள் மூலமாய் தேவன் அவர்களை கொண்டு வந்திருந்தால் அந்த பரிசுத்த சந்ததிக்குள்ளேயும் பிசாசு போடுறான். அங்கேயும் போய் அவங்க தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஜீவிக்க முடியாதபடி அவர்களையும் மதிப்பெறட்டு அவர்களுடைய புத்தியை மாற்றி விடுறான். அங்கே வாசிக்கிறோம், அந்த முதல்ல 1லிருந்து படிக்கும்போது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆமாம், என் ஜனம் என்னை அறியல, அது உணர்வே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதனால என்ன பலன் வருது? கீழே படிங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சு போலவும், வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும், முற்றறிக்கை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சரி, போதுங்க. தேவன் தனக்கென்று பிரித்து எடுத்த அந்த கூட்டத்துக்கு ஒரு வேதத்தை கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து, அவங்களுக்கு நான் ஆண்டவர் என்று பலியை கொடுத்து, பலியின் மூலமாய் அவர்களை உடன்படிக்கை செய்ய வைத்து வழிநடத்தி வந்தாலும் அவர்களும் தேவனுக்கு உகந்தவர்கள் இல்லை. அவர்களும் தேவனுக்கு கோபம் ஊட்டி அவர்களும் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வேதனைக்குரிய இடங்களிலே தான் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சியோன் குமார்த்தியினுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைகளுக்கு அவளுக்கு என்ன இல்லை? சுகமே இல்லை. வியாதிப்பட்டிருக்கிறா. புண்ணு அவள் பிதுக்கப்பட்டு அவள் குணமாக்கப்படாத ஒரு வியாதிப்பட்ட நிலையில் அவளும் இருக்கிறாள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே உன் தேசம் பாழாய் கிடக்கிறது, உன் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு விட்டது, உங்கள் நாட்டை அந்நியர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியராலே கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சியோன் குமார்த்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியைப் போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையைப் போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் அவள் மீந்திருக்கிறாள். எல்லாம் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதல்ல. நான் அதற்காக என் ஜனங்களை நான் படைக்கலை. ஆனால் என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் போய் எங்கே விழுந்துக்கிறாங்க? சாத்தாங்கிட்டேயே மாட்டிக்கிறாங்க. என் எதிராளியாகிய பிசாசுக்கிட்டேயே
மாட்டிக்கிறாங்க. அங்கேயே விழுந்து விழுந்து அவர்கள் எனக்கு ஆகாதவர்களாகவே அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், நற்குலை திராட்சை செடியாக உன்னை நாட்டி வைத்தேன், நீயோ கசப்பான கனியை கொடுத்தாய், நீ ஆகாதவளாய் தள்ளப்பட்டு போகிறாய் என்று கர்த்தர் ஒரு வசனத்தில் சொல்கிறார். பாருங்கள், இந்த மாதிரி எருசலேம் குமார்த்தியினுடைய நிலைமை அங்கே இருக்கிறது. ஆகவே இதே மாதிரி ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிக்கும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம். யூதாவின் ராஜா அன்னைக்கு எசேக்கியா ராஜா யூதாவை அரசாண்டு வருகிறான். அங்கே தீர்க்கதரிசி ஏசாயா அங்கே இருக்கிறார். அங்கே சீரியா தேசத்து ராஜாவாகிய செனகரிப், சீரியா தேசத்தின் ராஜா செனகரிப் என்ன செய்கிறான், அந்த யூதா பட்டணத்தை முழுவதும் முற்றுகை போட்டுட்டான். முற்றுகை போட்டு அங்கே ஜனங்களை பசியினாலே வாட விட்டுக்கிட்டு இருக்கிறான், அவங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆகவே சுற்றிலும் முற்றுகை போடப்பட்ட அந்த தேசம். ஆகவே சீயோன் குமார்த்தி இப்பொழுது மிகவும் துயரப்படுகிறாள். திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒரு குச்சி மாதிரி, வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற ஒரு குடிசை மாதிரி அவள் போயிட்டாள், சுகமே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன நடக்கணும், என்ன பண்ணினாங்க அவங்க? எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் கர்த்தரை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்து இப்போ என்ன செய்கிறாரு, கர்த்தரே பேசுகிறாரு. 2 ராஜாக்கள் 19:21 படிமா. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தர தாபரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். அப்படியே தொடர்ந்து படித்தோம்னா அங்கே சொல்கிறாரு, செனகரிப் உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடை, உன்னுடைய திமிரு, உன்னுடைய எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நான் உன்னை திகைக்க வைத்து உன்னை கலங்கடிப்பேன். என்ன பண்ணுவேன்னா, வானத்திலிருந்து ஒரே ஒரு தூதனை அனுப்புவேன். அவன் என்ன செய்வா, உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுவான் பாரு அப்படின்னு சொன்னார். என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு தூதன் ஒரு நாள் இறங்கி வந்தான். 1,85,000 பேரை என்ன செய்துட்டான், ஒரே ராத்திரியில் கொன்னுட்டான். அப்போ செனகரிப் அவன் மட்டும் தூங்கி கண்ணு முழித்து பார்க்குறான். பார்த்தபோது அந்த கூடாரங்களில் அவனை சுற்றிலும் என்னுடைய லட்சக்கணக்கான காவலர்கள், போர் சேவர்கள் யாருமே இல்லை, எல்லாமே செத்து போயிட்டாங்க. இவன் எந்திரிச்சு பார்த்துட்டு பயந்து நடுங்கி, என்னடா நடந்தது, இத்தனை பேரை யார் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி பயந்து அவன் அங்கேருந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுன்னு ஓடி தன்னுடைய தேவன் குலதெய்வ கோயிலுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டான். அப்போ அங்கே அவன் இருக்கிறான்னு அவனுடைய குமாரர்களுக்கு தெரிய அவங்க 2 பசங்களே அந்த கோயிலுக்குள்ளே பூந்து அந்த செனகரிப்பை பட்டயத்தால் வெட்டி கொன்னுட்டாங்க. இவ்விதமாக தேவன் அந்த எதிரியை கொன்று தீர்த்தார். அப்போது சீயோன் குமார்த்தி என்ன செய்வான்னு சொல்லியிருக்குது, தன் துயரத்தின் நேரத்தில் கர்த்தர் இறங்கி அவருக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தேவன் வரும்போது, தேவன் பேசும்போதே சொல்கிறாரு, நீ இதுவரையிலும் நீ பேசின, ஆனால் இப்போ சீயோன் குமார்த்தி உன்னை பார்த்து இகழுகிறாள், உன்னை பார்த்து பரியாசம் பண்ணுகிறாள், உன்னை பார்த்து கேவலமாக சிரிக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நாம தான் சீயோன் குமார்த்திகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம தேவன், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் வீழ்த்தி ராஜ்யங்களை மீட்டு தருகிறதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் போதுமானவர், அவர் பெரியவர் அப்படின்னு நம்ம அவரை சர்வ வல்லவராக நாம் முதலாவது அவரை நினைத்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது அவரிடத்துல நாம் ஜெபம் பண்ணணும்.
மூணாவது அவர் பாடி துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அவர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக அவருக்கு நாம் துதி செய்யணும். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகும் புஸ்தகம் 20:15 24 வரைக்கும் உள்ள வசனங்களில் இதே மாதிரி தான் ஒரு 3 தேசத்து ராஜாக்கள் வந்து யோசபாத் குட்டி நாட்டை சிறைப்படுத்திட்டாங்க. அங்கே யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், பயப்படாதீங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரை நீங்கள் அல்ல, உங்கள் தேவனாய் கர்த்தராகிய நானே இந்த யுத்தத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நாளைக்கு நீங்கள் புறப்பட்டு அந்த ஜனத்துக்கு எதிரே போங்க. ஆகவே யோசபாத் இதை கேட்ட பொழுது அடுத்த நாள் புறப்படும் போது அவன் என்ன செய்தான்? பாடர் குழுவை ஏற்படுத்தி கர்த்தருக்கு துதி செலுத்தினான். சியோன் குமார்த்தி பாடுகிறாள், துதிக்கிறாள். ஆகவே இவர்கள் பாடத் தொடங்கின பொழுது அங்கே யுத்தம் நடக்க ஆரம்பித்தது. 10 லட்சத்துக்கும் அதிகமான அந்த எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு தேவன் ஒரு சம்பவம் செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால் சியோன் குமார்த்தி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கக்கூடாது. சியோன் குமார்த்தி அழுது ஜெபிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சியோன் குமார்த்தி என்ன செஞ்சிடணும்? என் தேவன் வல்லவர் என்று துதிக்க தொடங்கி விட வேண்டும், ஆர்ப்பரிக்க தொடங்கி விட வேண்டும். ஆகவே இப்போ இந்த பவனியில் அதுதான் நடக்குது. அவர் இப்பொழுது பிசாசின் தலையை நசுக்க போகிறார். ஆகவே சியோன் குமார்த்தி இப்பொழுது களிகூற வேண்டும், இப்பொழுது அவள் பாடி துதிக்க வேண்டும். அவள் உன்னதத்திலிருந்து வருகிற கர்த்தராகிய தேவனுக்கு ஓசனா என்று துதி செலுத்தப்பட வேண்டும். இந்த துதி செலுத்தப்படும் போதுதான் பிசாசினுடைய தலை நசுக்கப்படும் வல்லமை பூமியில் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறார். ஆகவே சிலுவையில் அவர் அங்கே பாடுபட்டு மரிக்க போகிறார். அந்த பாடுகள், அந்த மரணத்தின் நடுவிலே தான், அந்த மரணத்துக்குள்ளே தான் பிசாசு கொல்லப்பட போகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். இயேசு கிறிஸ்து ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நமக்காக அவர் என்ன செய்தாராம்? மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவனை அழித்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஒரு கோழையா அல்ல, தன்னுடைய மரணத்தின் மூலமாக பிசாசானவனை என்ன செய்யணும்? அழிக்கணும், அவனை தலையை நசுக்கி சாகடிக்கணும். அதற்காக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே முதலாவது சியோன் குமார்த்தி அவரை பாடி துதிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது அவள் பாடி மகிழ்கிறாள். அடுத்த வசனத்தில் சொல்லுது, எருசலேம் குமார்த்தி கம்பீரிக்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. கம்பீரிக்கிறாள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. குருத்தோலைகளை கையில் பிடித்து கொண்டு அவருக்கு ஓசனா என்று சொல்கிறார்கள். சகல அற்புதங்களை குறித்தும் ஜனங்கள் கேள்விப்பட்டவர்கள், பார்த்தவர்கள், அதிலே அனுபவித்தவர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோதரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் அவர் குழந்தையாய் பிறந்தபோதும் இப்படித்தான் தேவதூர்கள் வந்து துதித்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது அவரை அறிந்து கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் இப்பொழுது துதி கேட்கிறார். அல்லேலூயா, துதி கேட்கிறார். ஆகவே இன்றைக்கு நாமும் அந்த துதியை நாம் நினைவு கூர்ந்து நாமும் அந்த குதூகலத்தோடு தேவனை துதிக்கும்படிதான் இந்த ஓசன்னா திருநாள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, இது நமக்கு ஒரு கொண்டாட்டத்தின் திருநாள். ஏனென்றால் பிசாசானவன் அடியோடு அழிக்கப்படுகிற ஒரு காரியத்தை செய்ய நம் இரட்சகர் வந்திருக்கிறார். இந்த இரட்சகர் யார் என்று சொன்னால் அவரை குறித்து அந்த வசனம் சொல்கிறது, இதோ உன் ராஜா என்று அவரை காட்டுகிறது. சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன் ராஜா. ராஜா என்று சொன்னால் எப்படிப்பட்ட ராஜா பாருங்க, கர்த்தரே நமக்கு ராஜாவானார். அல்லேலூயா. ஆமாம், மனுஷரில் அன்றைக்கெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு தாவீது ராஜாவாக இருந்தார், அப்புறம் சவுல் ராஜாவாக இருந்தார், அப்புறம் சாலமோன் ராஜாவாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு சாலமோனிலும் பெரியவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் அவர்? கர்த்தரே நமக்கு ராஜாவாக இருக்கிறார். ஆமாம், இதை குறித்து ஏசாயா 9:6-7 வசனங்களில் நான் வாசிக்கும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 7ஆம் வசனத்தை வாசிக்குமா? அப்படியே
தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இந்த 6-7 வசனம் கூட இயேசு பிறப்பதற்கு முன்னாடி 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? அது என்ன செய்தது? புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், நிறைவேறி விட்டது. ஆகவே ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. தாவீதனுடைய சிங்காசனத்தையும் அவருக்கு நான் கொடுப்பேன், அந்த ராஜ்யத்தை நான் திடப்படுத்துவேன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். அவர் என்றென்றைக்குமான நிலையான ராஜாவாக இருப்பார். அவருக்கு மேலே இனி ராஜா வரப்போகிறதில்லை, கீழே ராஜா கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு ராஜா அவர். ஆகவே இவர் பிறந்த பொழுது மத்தேயு 2:2 வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்து விட்டார் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை தேடி சாஸ்திரிமார்கள் அரண்மனைக்கு போய் அங்கே ஏரோது ராஜா கிட்ட கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவரை நட்சத்திரத்தை கண்டு அவரை கண்டு தரிசித்து அவரை பணிந்து கொள்ளும்படி நாங்கள் வந்தோம் என்று சொல்லி சாஸ்திரிகள் சொல்கிறாங்க. ஏரோது ராஜாவும் அரண்மனையும் எருசலேமே கலங்கிருச்சு. அல்லேலூயா சொல்லுமா? என்னடா அது, நான் தானே ராஜா, என்னை விட யூதருக்கு ராஜா இன்னொருத்தனா எங்கே பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறான். இஸ்ரவேலை ரட்சிக்க பூமி முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்குமான இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்து விட்டார். அல்லேலூயா, அதுதான் கிறிஸ்துமஸில் கொண்டாடணும். ஆகவே ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இவரை குறித்து இவர் தன்னுடைய ஊழியத்தில் அவர் சொல்லி வரும்போது மத்தேயு 25:34 அவர் சொல்கிறாரு, இயேசு ராஜா சொல்லுவார், இடது பக்கத்தில் ஒரு கூட்டத்தை பிரிப்பார், வலது பக்கத்தில் ஒரு கூட்டத்தை பிரிப்பார். ஆகவே வலது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுவார், வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக பிதா ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுவார். அல்லேலூயா. யார் அந்த ராஜா? அவர்தான் இந்த மகிமையின் ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா. அவரை ராஜா ராஜா என்று நாங்களுக்கு மத்தியில் சொல்லுகிறேன். ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது, இதோ உன் ராஜா, உன்னை ரட்சிக்கும்படி வந்திருக்கிற உன் ராஜா என்று. அவன் 18:37 வாசிக்கிறோம். பிலாத்து இடத்துல இயேசு கொண்டு போய் விடப்படுகிறார். இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவா என்று கேட்டான். இயேசு சொன்னார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நீ ராஜாவா அப்படின்னு பிலாத்து கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று சொன்னார். இயேசு தன்னை மறுதலிக்கவில்லை. அவர் உண்மையாகவே ஒரிஜினலாக நான் ராஜாதான் என்று திட்டமாய் அவர் சொல்லுகிறார். ஆகவே இன்னும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருந்தது. அதான் இந்த மேலே இந்த வசனத்தை நாம் போட்டிருக்கிறோம். ஒரு நாள் இங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன போட்டுட்டேன்னு கேட்ட பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். ஆமாம், நான் ராஜா, நான் ராஜாதி ராஜா, நான் ராஜாதி ராஜான்னு நீ போடுன்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமேன். உன் ஜனங்களுக்கு உனக்கும் நான் ராஜாதி ராஜா என்பது தெரிய வரட்டும். ஆமேன். நீ என்னை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை எப்படியோ பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமீன். அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன காரியம். இதோ உன் ராஜாவாக அவரை பாருங்கள். அடுத்தது சொல்றாரு, அவர் நீதியுள்ளவராக அவரை பாருங்கள். யோவான் 18:38 வாசிக்கிறோம். அந்த பிலாத்து கேட்குறா, நீ ராஜாவா அப்படின்னு கேட்ட பொழுது, ஆம் நான் ராஜாதான், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று சொன்னார். அதற்காகவே அந்த உலகத்திற்கு நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அப்பொழுது பிலாத்து கேட்குறான், சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டான். அது சொல்றாரு, சத்தியம் என்றால் உண்மை, நீதி மாறாத ராஜா. அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு நீதி வேணும், ஒரு ராஜாவுக்கு உண்மை வேணும். நீதி தவறாத ராஜா நான். அல்லேலூயா சொல்லுங்க. நீதி தவறாத உண்மையுள்ள ராஜாவாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவோடு அவர் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவர் பிலாத்து வெளியே வந்து சொன்னார், அந்த யூத ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள்லாம் அவர் மேலே குற்றம் சாட்டுகிறீர்கள், அந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சத்தம் போட்டு சொன்னான். அல்லேலூயா. ஆமாம்.
அப்புறம் சொல்லிட்டு அவர் மறுபடியும் உள்ளே போகிறாரு. மறுபடியும் உள்ளே போயிட்டு அந்த மனுஷன் இதோ அப்படின்னு அவரை கொண்டாந்து வெளியில் நிறுத்துகிறாங்க. அப்போ இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன்னு மறுபடியும் சொல்கிறாரு. அப்போ ஜனங்க சொல்கிறாங்க, இவர் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன், என்ன குற்றம் செய்தார்? நான் விசாரித்தேன், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை, எப்படி அவரை சிலுவையில் அறைய முடியும்? நீங்களே கொண்டு போய் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரம் எங்களிடத்தில் இல்லை, ஆகவே நீர்தான் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி நீதியுள்ள பிலாத்து, நீதி செய்ய வேண்டிய பிலாத்துவையே அன்றைக்கு இந்த யூத ஜனங்கள் பலவந்தம் பண்ணுகிறார்கள். நீர் இவருக்கு மரண தண்டனை கொடுக்காவிட்டால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் இல்லை. நாங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் சொல்கிறோம், இவர் குற்றம் செஞ்சுருக்கிறாரு, இவர் எங்கள் பிரமாணத்தின்படி இவர் மரண தண்டனை நாங்கள் சொல்கிறோம், தன்னை ராஜான்னு சொல்கிறாரு, அதுவே பெரிய பாவம்னு நாங்கள் சொல்கிறோம், தேவனை தவிர எங்களுக்கு வேறு ராஜா இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம், நீ பாட்டுக்கு அவன் பட்சத்திலே பேசிகிட்டு இருக்கிறிய அப்படின்னு யூத ஜனங்கள் பிராதி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இனி ராயனுக்கு சொல்லி பெரிய பிரச்சனை வந்துடும்னு அவன் தன்னோட உயிருக்கு பயந்து கையெழுத்து போட்டு போ கொண்டு போய் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஆனாலும் குற்ற மனசாட்சி தண்ணியை கொண்டாட சொல்லி தண்ணியில் கழுவி இந்த நீதிமானுக்கு உடைய பாவப்பழி என் மேலே வர வேண்டாம், என் குடும்பத்து மேலே வர வேண்டாம்னு வேண்டிக்கிட்டு இந்த மக்களுடைய கட்டாயத்தின் பேரில் கடுமையான கட்டாயப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்துவை பலவந்தம் பண்ணி குற்றவாளியாக தீர்ப்பு எழுத சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இவர் நீதியுள்ள ராஜா என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். இவரிடத்தில் எந்த பாவ குற்றமும் அன்றைக்கிருந்து அந்த பிலாத்தியினால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. ஆகவே இவர் நீதியுள்ள ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக முடிக்கணும் இல்லை? அப்போ ஸ்தோத்திரம். அடுத்து சொல்கிறாரு, நீதியும் பரரும் இவர் இரட்சகருமாய் இருக்கிறார். ராஜா, நீதியுள்ள ராஜா, அப்புறம் நீதியுள்ள ராஜா மட்டும் இல்லை, இவர் தான் ரட்சிக்கிற ராஜா. அல்லேலூயா, ரட்சிக்கிற ராஜா, உன்னை மனை காப்பாற்ற வந்த ராஜா. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, யாத்ராகும் புஸ்தகம் 34:6-7 இந்த 2 வசனத்துக்கு கூட நம்ம வாசிக்கலாம். எடுத்து வச்சுக்குமா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 69 இப்படி சொல்லியிருக்கிறது, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய் மகனே என்று யோவான் ஸ்நானகனை குறித்து சகரியா தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அவங்க அப்பா சொல்கிறார், இயேசு அவருடைய இரக்கத்தை, அவருடைய தேவனுடைய உருக்கத்தை, ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை தெரிவிக்கும்படிக்கு இவர் வந்திருக்கிறார், இந்த இயேசு வந்திருக்கிறார் என்று நீ அவருக்கு முன்னாடி சொல்லிட்டு போவாய் மகனேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாம், அது இரக்கம். தேவனுடைய ஜனத்துக்கு, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மக்கள் மேலும் மொத்தமாய் தேவனுக்கு வந்திருக்கிற இரக்கம் அது. ஏனென்றால் இந்த யாத்ராகும் புஸ்தகம் 34:6-7 படிங்க. அவர் இரக்கமுள்ள தேவன் என்று அங்கே வாசிக்கிறார். படிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அல்லேலூயா சொல்லிடுங்க பாப்பா. ஆமேன். கர்த்தர், அவர் கர்த்தர், கர்த்தர் அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய சாந்தமுள்ளவர், மகா தயவுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் மிகவும் இரக்கமுள்ள தேவன் அவர். ஆனாலும் அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆனாலும் பாவம் செய்தவனை, குற்றம் செய்தவனை குற்றம் அற்றவனாக அவர் விடுறதில்லை. அவனை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவனை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சோத்திர இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு மனுஷனும் பாவம் செஞ்சுட்டு அவர் முன்னாடி தப்பிச்செல்லாம் போகவே முடியாது. பாவத்துக்குரிய தண்டனை என்ன செய்யும்? எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து அசைவாடியே தான் தீரும். தேவன் கண்டிப்பாக நம்மை விசாரிப்பார். அது அனுபவம் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இரக்கம் உண்டு. நாம் நம்மை அவர் கொன்று போடாமல் நம்ம ரட்சிக்கிறதுக்கு தயவுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைகிறோம், சாகாமல் பிழைத்திருக்கிறோம், மற்றபடி தண்டிக்கப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசாரிப்பின் நாள் வரும், தேவனுடைய தண்டனை நாள் வரும். அன்றைக்கு
எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்திடுவார். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை அப்படி தான் தூக்கி போட்டுருவார் வெளியே. அவர் போய் பல பாடுகள் பட்டு துன்பப்பட்டு ஒரு நாள் அந்நிய தேசத்தில் அவர்கள் புலம்பி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. தானியேல் அப்படி தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, எங்கள் நீதியை சொல்லி நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிறது எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நீதியை சொல்லி நாங்கள் ஜெபிக்கலை. நீதியை சரி கட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே விபச்சார ஸ்திரீ ஒருத்தி, விபச்சாரத்தில் கையும் மையமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரீ, அவளை கொண்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்தி நியாயப்பிரமாணம் சொல்லுது, இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீ என்ன சொல்லுகிறீர் என்று. ஏசு சொன்னால் நியாயப்பிரமாணம் சொல்லுதான் நிறைவேற்றிடுங்க, ஆனால் உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லை அடிக்கட்டும்னு சொன்ன பொழுது எல்லாரும் கல்லை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானுங்க. அவர் தலை நிமிர்ந்து பார்த்த பொழுது ஸ்திரீ ஒருத்தி மட்டும்தான் இருந்தான். ஏம்மா உன்னை நியாயந்திருக்க வந்தவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே. இப்போ ஏசு சொன்னார், நானும் உன்னை நியாயந்திருப்பது இல்லை, ஆனால் நான் உன்னை நியாயந்திருக்க முடியும். ஏனென்றால் அவர் நீதிபரர், சத்தியபரர், உண்மை உள்ளவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். அல்லேலூயா. ஆமாம். ஆகவே அவர் கண்டிப்பாக இந்த ஸ்திரியை கொண்டிருக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நியாயந்திருக்க வரல, நான் எல்லாருக்காக நான் பலியாகும்படி நான் வந்திருக்கிறேன். வேலை வரும், பூமியின் உலக பாவத்தை நான் சுமக்கும்போது உன்னுடைய பாவத்தை நான் தீர்த்து போடுவேன். ஆகவே நீ இப்பொழுது நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர். அவருக்குள்ளே இருக்கிற ஒரு மகா பெரிய இரக்கம்தான் அந்த உன்னதத்திலிருந்து அந்த உன்னதமான ராஜாவை, நீதியுள்ள ராஜாவை, ரட்சிக்கிற ராஜாவை பூமிக்கு அனுப்பி தந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற மகா பெரிய இரக்கம், இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை குறித்து அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அதே மாதிரி அப்போஸ்தலர் 13:47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ரோமர் 1:16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழ் பூமியில் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம், அவருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவள் அவ்வளோ பெரியவர், அவ்வளவு விசேஷித்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அவர்தான் இன்றைக்கு பவனி வருகிறார். எருசலேம் குமார்த்தியே, சியோன் குமார்த்தியே, நீ கலிகூற வேண்டும், கம்பீரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அடுத்து சொல்லுகிறார், அவர் தாழ்மை உள்ளவர் ராஜா, நீதியுள்ள ராஜா, ரட்சிக்கிற ராஜா, இப்பொழுது தாழ்மையுள்ள ராஜா. என்னவா இருக்கிறார்? மத்தேயு 11:29 சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா சொல்லியிருக்க பார்ப்போம். ஆமேன். ஆகவே ஸ்தோத்திரம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ராஜா. ஆமாம். எங்கிட்ட வாங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, என் நுகம் மெதுவாக இருக்கும், என் சுமை லகுவாக இருக்கும், வாங்க என்று சொல்லி அவர் நம்மை அழைத்து, நம்மை அவரோடு கூட இணைத்து நம்மை அழைத்து செல்கிறார் உன்னதத்துக்கு நேராய். அல்லேலூயா. ஆமேன். ஆகவே இவர் கைவிடவே மாட்டார். நான் உலகத்தின் முடிவு வரை நான் உங்களுடன் கூடவே இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இந்த ராஜா நல்ல ராஜாவா இல்லைங்களா? போதுமானவராக இல்லைங்களா? ஆகவே ஸ்தோத்திரம். இவர் மாதிரி யாருமே இல்லை, இவர் மாதிரி யாருமே இல்லை. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இன்றைக்கு அவர் பவனி வருகிறார். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் 5 நாள்லேயே அவரை பிடிச்சி என்ன செஞ்சிருவாங்க?
சிலுவையில் அறையும்படி. ஆகவே இந்த கீழே படிக்கிறோம். அவர் அடுத்து அப்படியே தேவாலயத்துக்குள்ளே போகிறார். தேவாலயத்தினுடைய அதிபதிகள் இருக்கிறாங்கல்ல, அண்ணா காய்ப்பு ஆசாரியர்கள், அவங்க தேவாலயத்தை வியாபார ஸ்தலமாக்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கூட இந்து கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், அங்கே கோயிலுக்குள்ளே நுழையும் போதே ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். வியாபார ஸ்தலங்களாக இருந்தது. உள்ளேருந்து வெளியே வரைக்கும் கம்ப்ளீட்டாக கடையாக இருந்துச்சு. ஆகவே அதை பார்த்துட்டு இயேசு என்ன சொன்னார்? என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலங்களாக்கினீர்களாய், என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். அல்லேலூயா. ஜப பண்ணுறதுக்கான வீடை நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கான வீடாக மாற்றிட்டீங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் காசு, எல்லா பலிக்கும் காசு, அங்கே இருக்கிற எல்லா பொருளுக்கு பலிக்க வேண்டிய அத்தனை பொருளுக்கும் காசு, எல்லாத்தையும் இங்கே பணம் போட்டு விற்று பணத்தை கொண்டு வாங்க, விலைக்கு வாங்குங்க, கஜானாவை நிரப்புங்கன்னு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்தார்? கவிழ்த்து போட்டார். ஏனென்றால் இனி அடுத்தது தேவாலயத்தில் இனி பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்க போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், இனி உங்கள் இஷ்டப்படி பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏனென்றால் அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வந்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தி அவர் ஒரு சுத்திகரிப்பை செய்கிறார். இதெல்லாம் யாருக்கு பிடிக்கல? கோயில் நிர்வாகிகளுக்கு பிடிக்கல. அவங்க அந்த நிமிஷத்துலேருந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க, இவர் கொல்லவே பட வேண்டும், இவரை கொன்னே ஆகணுங்கிறாங்க. அதான் அடுத்து 5 நாள் அவரை பிடிச்சி என்ன செய்யிட்டாங்க? சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அது வெள்ளிக்கிழமை நாம் சிலுவையில் 7 வசனங்கள் தியானத்தை நாம் செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை இயேசு சிலுவையிலிருந்து இறக்கி அவர் கல்லறையில் வச்சுருவாங்க. வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசு உயிரோடு எழுந்துருவார். உயிரோடு எழுந்த இயேசுவை ஈஸ்டர் திருநாளாக நாம் கொண்டாட போகிறோம். ஆகவே கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக வசனங்களை தியானம் பண்ணி நாம் அதை செய்வோம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இவரை விட்டால் நம்ம யார் இருக்கிறா சொல்லுங்கள்? இவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது? இவர் வசனத்தை தியானிக்காமல் வேறு எதையும் நாம் தியானிக்கிறது? ஆகவே இவரை நாம் கொண்டாடலாம். ஆகவே நீங்கள் குடும்பமாய் நீங்கள் வர வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இதில் பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் கர்த்தரை சோத்திரிப்போமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா